அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை. பொதுவாக நாம் வாழுகிற இந்த தமிழ்நாட்டில் அவ்வப்போது கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு உயிர்கள் இழப்புக்கு பிறகு ஒரு பிரபல்யமாக ஒரு கோரிக்கை மேலெழுந்தவாறு அனைத்து நிறைய கட்சி தலைவர்களின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் ஒன்று தான் அந்த பூரண மதுவிலக்கு கேட்டு அனைத்து கட்சி தலைவர்களும் போராடுவார்கள். மக்களும் என்ன செய்வாங்க, அந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் கள்ளச்சாராயத்தால் 60 உயிர் போயிடுச்சு, சாராயம் குடிக்கிறனால தான் இந்த பிரச்சனையே வருது, அதனால் இந்த சாராயத்தையும் ஒழிக்கணும், இந்த மதுக்கடையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க. இந்த பூரண மதுவிலக்கு கேட்டு போராட்டம் நடத்த ஆரம்பித்தோடனே மக்கள் நம்பி என்ன செய்வாங்க, ஆமாம் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, களத்தில் இறங்கி அவங்களும் கண்டிக்கிறோம், ரத்து செய், மதுக்கடையை ரத்து செய்யின்னு எல்லாம் கத்துவாங்க. அது மக்களுடைய உணர்வு. ஆகா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த தீமை ஒழிக்கப்பட்டுட்டா இந்த சமூக அமைப்பு நல்லதாக மாறிடுமே, நம்முடைய சந்ததிகள் எல்லாரும் காக்கப்படுவார்களே, நல்ல முறையில் வளர்க்கப்படுவார்களே என்ற ஒரு ஆழிய சிந்தனை தான் அந்த மாதிரி போராடுவதற்கான தூண்டுகோலாக இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்களில் கோரிக்கை வைக்கிற ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஆளுகிற அரசு இந்த மதுக்கடையை நடத்துகிறது என்பது ஏதோ ஒரு சமூக சேவையாக செய்யலை. சமூக சேவையாக யாரும் அரசு இந்த மதுக்கடையை நடத்தலை. மதுக்கடையின் மூலமாக அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. இப்போ பல்லாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருகிற பொழுது அந்த துறையை மூட சொல்லி போராட்டம் நடத்தினால் அரசு அந்த போராட்டத்தை ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக தான் பார்க்கணும். அவர் மூடுவார்களா? மூட மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதன் மூலம் பல்லாயிரம் கோடி பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள். அரசு நிர்வாகத்தை அதன் மூலம் நடத்துகிற ஒரு நிலைக்கு அதனுடைய அடிப்படை தேவையாக அது மாறி இருக்கிறது. அப்போ அதை எப்படி அவங்க நிறுத்துவாங்க? நிறுத்த மாட்டாங்க. அப்போ பூரண மதுவிலக்கு கோரிக்கை வைத்து போராடுவது என்பது ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த போராட்டத்தை நடத்துகிற தலைவர்களுக்கு எல்லாமே தெரியும், அரசு இதை உடனே பூரண மதுவிலக்கு கொண்டு வராது. ஏன்னா இந்த டாஸ்மார்க் என்கிற ஒரு அமைப்பு துவங்கிய காலத்திலிருந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்கிற போராட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக என்ன சொன்னாங்க, பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களால் இப்போ பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடிஞ்சுதா? கொண்டு வர முடியலை. நாங்கள் எப்போ சொன்னோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கிறோன்னு சொன்னோம் அப்படின்னு மாற்றி சொல்லுகிற காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னென்னா, அதனால் வரக்கூடிய பொருளாதாரம். அப்போ அந்த பொருளாதாரத்தை அரசு விடாது. அதற்காக எத்தனை குடிமகன்கள் செத்தாலும் பரவாயில்ல, எத்தனை குடும்பங்கள் அழிந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை குழந்தைகள் அனாதையாக போனாலும் பரவாயில்ல, எத்தனை இளைஞர்கள் வழிகட்டை தேர்ந்தெடுத்து வாழ்வியலை இழந்து நடுத்தெருவில் நின்று நாசமாக போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை வருமானம். அதனால் இந்த மதுக்கடைகளை எல்லாம் என்ன செய்ய முடியாது, மூட முடியாது என்கிற அளவுக்கு தான் செயல்முறை வடிவம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பேசும்போது என்ன செய்கிறாங்க, நீங்கள் குடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ குடிக்கிறவனை நம்ம என்ன சொல்லக்கூடாது, குடிகார பயலே அப்படின்னு கூட சொல்லிடக்கூடாது. மது பிரியர்களே நீங்கள் குடிக்கலாமா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க சொல்லி அமைச்சர் லெவலில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு எதிராக பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு போராட்டம் இது ஒரு சரியான அரசியல் பாதையாக தெரியலை. நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி செய்கிற மாதிரியான ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற அரசியலை பூரண மதுவிலக்கு கேட்டு போராடுகிற கட்சி தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. ஏன்னா பூரண மதுவிலக்கை அரசு கொண்டு வராது என்கிற ஆழமான நம்பிக்கையில் இருக்கிற நீங்கள் அது கேட்டு போராடுவது சரியா? என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள இந்த மது இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் உங்களுடைய தொண்டர்களுக்கு கட்டளை போடுங்க, மது அருந்தக்கூடாது அப்படின்னு கட்டளை போடுங்க. மது அருந்தினால்
எங்களுடைய கட்சிகளில் நீங்கள் அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க முடியாது, மாவட்ட செயலாளராக இருந்தால் கூட நீக்கிவிடுவோம் என்று அந்த கட்சி தலைவர்கள் ஒரு ஆழமான கட்டளையை பிறப்பித்து அதன் வழியில் அந்த கட்சியை நடத்துகிற பொழுது, குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சியில் உள்ள தொண்டர்களில் மது அருந்தக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அந்த குடும்பங்களெல்லாம் பாதுகாக்கப்படும், அந்த பிள்ளைகளெல்லாம் பாதுகாக்கப்படும், அவர்களுடைய சந்ததிகளெல்லாம் நல்ல முறையில் வளர்க்கப்படும், அந்த அந்த குடும்பத்தினுடைய கண்ணியம் காக்கப்படும், மானம் காக்கப்படும், சுயமரியாதையோடு வாழ்வார்கள். அதனால் அந்த மாதிரியான ஒரு உத்தரவுகளை ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுக்கும் போட்டு குடிக்கிறவன் என் கட்சியில் இருக்க முடியாது என்று கட்டளை பிறப்பித்து குடியை நிறுத்தினாலே இங்கு ஓரளவுக்கு மதுவை ஒழித்து விட முடியும். மது பழக்கத்தை ஒழித்து விடும். மது பழக்கத்தை ஒழிச்சிட்டோம்னா மதுவை பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்லணுமா? இல்லை, பூரண மதுவிற்கு கொண்டு வாங்கன்னு சொல்லலை. அதாவது இருள் விலக விலக வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குடிப்பழக்கத்தை நம்முடைய ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் விடுகிற பொழுது இங்கு மதுப்பழக்கம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். தமிழகம் நல்ல ஒரு மாநிலமாக, இன்னும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு மாநிலமாக உருவாகும் என்பதற்கான அடிப்படை இந்த மது பழக்கத்தை விடுவதில் தான் இருக்கிறது. அப்போ மது பழக்கத்தை விடுவதற்கான ஒரு கட்டளையை ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் அதன் பிரகாரம் கேட்டு மது அருந்துவதை நிறுத்திவிட்டு சமூக பணிகளை மேற்கொள்ளும்போது அவருடைய குடும்பம் அனைத்து பாதுகாக்கப்படும். அவர்களும் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கான ஒரு உடல் திடகாத்தரம் ஏற்படும். அப்போ இந்த மாதிரியான காரியங்களை செய்து ஒத்துழையாமையை செய்ய வேண்டும். மதுவுக்கு எதிரான ஒத்துழையாமையை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மது விற்பனை, அந்த மது பழக்கம் மனிதர்களிடத்திலிருந்து இல்லாமல் போகும். தமிழ்நாடு ஒரு நல்ல மாநிலமாக உருவாகும். ஒரு ஒரு இது ஒரு சின்ன செய்தி, ஒரு பெரிய சிந்தனைலாம் சொல்லிட முடியாது. பெரிய சிந்தனை அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு என்ன சரின்னு பட்டதோ, ஏன்னா நம்ம காலம் தொட்டு நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு கேட்டு போராடுவதும், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு கேட்பதும், வெற்றி பெற்ற பிறகு கொண்டு வர முடியாது என்று சொல்லுவதும், இதெல்லாம் காலகாலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். அதனால் பூரண மதுவிலக்கு கேட்டு போராடுவது என்பது ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற அரசியல். யார் அந்தந்த கட்சி தொண்டர்கள் மதுப்பழக்கத்தை விடுகிறார்களோ, மதுப்பழக்கத்தை விட்டு ஒத்துழையாமையை கடைபிடிக்கிறார்களோ, அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டில் மதுப்பழக்கத்தை ஒழிக்க முடியும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எங்களுடைய ஒரு சிறிய கோரிக்கையாகவோ அல்லது அறிவுரையாகவோ கட்சி தலைவர்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.